இசைக்குயில் ஜானகி அம்மாவினுடைய மறைவு இப்போ எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஜானகி அம்மா அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கடைசி நிமிடங்களானது எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரியான சிசிடிவி காட்சிகள் இப்போ வெளியாகி இருக்குங்க. அந்த காட்சிகள் எல்லாம் இப்போ பார்க்கும்போது நெஞ்சே பதறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்பவே வலியாலலாம் துடிச்சிருக்காங்க. ஸோ ஜானகி அம்மா அவங்க வயது மூப்பு காரணமாக உயிரிழந்திருந்தாலுமே கூட அதுக்கு முழு முக்கிய காரணமாக இருந்த ஒரு விஷயம் என்ன, கடைசி நிமிடம் அதாவது அந்த மரண வலி எப்படி இருந்தது, அவங்க என்ன மாதிரி வழியால் துடிச்சாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ஜானகி அம்மாவை ரொம்ப பிடிக்குமோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை அவங்களுக்காக செலுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான அப்டேட் எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பழம்பெரும் பாடகியாக இருக்கக்கூடிய எஸ் ஜானகி அம்மா தன்னுடைய 88வது வயதில் மைசூரில் காலமாயிருக்காங்க. அவருடைய மறைவு ஒட்டுமொத்த இந்திய திரையுலகத்தையும் கோடிக்கணக்கான இசை ரசிகர்களையும் ஆறா துயரத்தில் ஆழ்த்தியிருக்கு. சுமார் 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி சாதனை படுத்த ஜானகி அம்மா 2016ஆம் ஆண்டுக்கு அப்புறமா திரைத்துறையை விட்டு முழுமையாகவே விலகிட்டாங்க. ஸோ இதற்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குங்க. கர்நாடக மாநிலம் மைசூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகன் குடும்பத்தாரோட தான் வசித்துட்டு வந்திருக்காங்க. கடந்த ஜனவரி மாதம் அவருடைய ஒரே ஒரு மகனான முரளிகிருஷ்ணா உடல்நல குறைவால் திடீர்னு பார்த்தீங்கன்னா மரணம் அடைந்தாங்க. அதாவது தன்னுடைய ஒரே மகனுடைய மறைவை ஜானகி அம்மாவால் ஏற்றுக்கவே முடியலைங்க. சொல்லப்போனால் அவங்க மன ரீதியாக பெருமளவில் பாதிப்படைஞ்சிருந்தாங்க. அதோடு சேர்த்து அவங்களுடைய வயது முதிர்வும் இது ரெண்டுமே சேர்ந்ததுனால அவங்களுக்கு திடீர்னு உடல்நல குறைவானது ஏற்பட்டது. அந்த உடல்நல குறைவால் அப்படியே அவங்க படுத்த படுக்கையாயிட்டாங்க. ஸோ அவங்களால எந்த விஷயத்துலையுமே முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போயிடுச்சு. இந்த நிலையில் நேற்று அவருடைய உடல்நிலை ரொம்பவே மோசமடைஞ்சிருக்குங்க. அதை தொடர்ந்து தான் மைசூரில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஐசியூவில் இருந்த அவருக்கு அங்கே மருத்துவர்கள் தீவிரமான சிகிச்சைகள் எல்லாம் அளித்தாங்க. இருந்தாலுமே கூட அவருடைய உடல்நிலை எதையுமே ஏற்றுக்கலை. சிகிச்சை பலன் இல்லாமல் அவருக்கு பார்த்திங்கன்னா மாரடைப்பானது ஏற்பட்டிருக்கு. ஸோ மூச்சு விடுறதுக்கெல்லாம் சிரமப்பட்டிருக்காங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. ஸோ ஜானகி அம்மாவுடைய மறைவு இப்படித்தான் இருந்திருக்கு. ஸோ இதுக்கான சிசிடிவி காட்சிகள் தான் இப்போ வெளியாகி இருக்குங்க. அவங்களுடைய மறைவு ஒட்டுமொத்த திரையுலகத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க தமிழில் மட்டும் எந்த விஷயத்தையும் செய்ய கிடையாதுங்க. அவங்க பல மொழிகளில் பல பாடல்களை ஏற்றியிருக்காங்க. ஸோ அந்த பெருமை எல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் சேரும். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய லெஜண்டோடலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஜானகி அம்மா இன்றைக்கி நம்மளோட இல்லை. ஸோ அவங்களுடைய உடலுக்கு திரை பிரபலங்களாக இருக்கட்டும், அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அஞ்சலி செலுத்துறதுக்கு ஏற்பாடுகளும் பார்த்திங்கன்னா செய்துட்ருக்காங்க. மைசூர்லேயே பார்த்திங்கன்னா அவங்களுடைய இறுதி சடங்கு நடக்க போகுது. ஸோ இதுக்காக மைசூரில் இருக்கக்கூடிய மகாராஜா கல்லூரி மைதானத்தில் தான் இன்றைக்கி ஜானகி அம்மாவுடைய உடல் காலையில் இருந்து வைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ அம்மாவுடைய உடல் பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஏற்பாடுகள் செய்திருக்காங்க. எல்லாருடைய அஞ்சலிக்கு பிறகு இந்திய இசைத்துறைக்கு அவர் ஆற்றின பணி ரொம்ப பெருசு அப்படின்றதுனால அதை எல்லாமே பாராட்டணும், போற்றணும் அப்படின்ற ஒரு விதத்தில் ஜானகி அம்மாவினுடைய முழு உடலுக்குமே அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்படும் அப்படின்னு பெங்களூரில் கர்நாடக அரசு அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்காங்க. இவ்வளோ சிறப்புகளுக்குரிய ஜானகி அம்மாவுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத துயரங்களும் சோகங்களுமே சூழ்ந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்திய இசை உலகத்தினுடைய ஜாம்பவானும் பல தலைமுறைகளை கடந்தும் பாராட்ட பெறக்கூடிய பாடகி அப்படின்னா அவங்க எஸ் ஜானகி அம்மா மட்டும்தாங்க. இந்திய திரை இசை உலகில் எஸ் ஜானகி என்ற பேர் ஒரு சாதனை மட்டுமல்ல, ஒரு உணர்வாக தான் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு பல மொழிகளில் பாடல்களை பாடி ரசிகர்களுடைய மனசில் நிலைத்த ஒரு இடத்த பெற்றவங்க அவங்க தாங்க. இவங்களுடைய இசை பயணம் எப்படி எளிமையாக இருந்ததோ அதே மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கையுமே, தனிப்பட்ட வாழ்க்கையும் அமைதியும் எளிமையுமாக தாங்க இருந்திருக்கு. திரையுலகத்தில் உச்சத்தில் இருந்த காலத்திலும் கூட வெளிச்சத்தை விட குடும்பத்துக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்தவங்க தான் ஜானகி அம்மா. அவங்களுடைய கணவர் பெயர் வி ராம் பிரசாந்த். இசை பயணத்தின ஆரம்ப காலத்திலிருந்தே ஜானகி அம்மாவுக்கு அவர் தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அதுக்காக அவங்க எப்போ எந்த ஒரு ப்ரெஸ் மீட் வந்தாலுமே அவரை பற்றி ரொம்ப பெருமையாக தான் பேசியிருந்தாங்க. தொடர்ந்து கச்சேரியாக இருக்கட்டும், பாடல் பதிவுகளாக இருக்கட்டும், நீண்ட பயணங்கள் அப்படின்னு ரொம்ப பிஸியான சூழ்நிலையில் அவங்க இருந்தாலுமே கூட குடும்பம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவங்க தான் ஜானகி அம்மா. இந்த தம்பதியருக்கு ஒரே ஒரு மகனாக பிறந்தவங்க தாங்க முரளிகிருஷ்ணா. இந்த ஒரே மகனானது கலை மீது ஆர்வம் கொண்டவர் தான்.
பரதநாட்டியம் உள்ளிட்ட மேடை நிகழ்ச்சிகளில் நிறைய ஈடுபட்டிருக்காரு. அதுக்கப்புறமா தாய் மாறி இசை நிகழ்ச்சிகளிலும் துணையாக வந்து இருந்திருக்காரு. குடும்ப உறவுகளை எப்போதுமே முன்னிலைப்படுத்தி தான் ஜானகி அம்மா ஒரு சில விஷயங்களை வந்து செய்திருந்தாங்க. ஸோ புகழுடைய உச்சத்தில் இருந்த போதுமே கூட மகனோடு நேரம் செலவிடுதலை நிறைய அக்கறை காட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவருடைய மகனை ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு கட்டமாக இருந்தது ஜானகி அம்மாவுக்கு என்ன அப்படின்னா அவருடைய கணவனுடைய மறைவு தாங்க. அதுக்கப்புறமா அவங்க நிறைய பொது நிகழ்ச்சிகள்லாம் வந்து கலந்துக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ குறிப்பிட்ட ஒரு சில திரைப்படங்களில் மட்டும்தான் அவங்க வாய்ப்புகளை வந்து ஏற்றுக்கிட்டாங்களாம். இசையை நேசித்தாலுமே கூட அமைதியான வாழ்க்கையை விரும்பினவங்க அவங்க தாங்க. அதுதான் அவங்களுடைய முடிவாகவே இருந்திருக்கு. அந்த ஒரு முடிவை ரசிகர்கள்ட்ட பெரும் மரியாதையை வந்து ஏற்படுத்தினுச்சுன்னே சொல்லலாம். சமூக வலைத்தளங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து கவனத்தை ஈர்க்கக்கூடிய நிலைகளில் இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக அதுலேருந்து விலகியே தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு விளம்பரங்களோ விமர்சனங்களோ எதுவுமே வந்து பிடிக்கலைங்க. ஸோ ஜானகி அம்மாவுடைய வாழ்க்கையில் விருதுகள் வந்து ரொம்ப முக்கிய இடத்த வந்து பெற்றிருந்தாங்க. நான் நிறைய தேசிய விருதுகள் வாங்கியிருக்காங்க, நிறைய உயரிய அங்கீகாரங்களை வந்து பெற்றிருக்காங்க. இருந்தாலுமே கூட அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே பெருசாக தெரியலைங்க. என்னுடைய ரசிகர்களுடைய அன்பை தவிர எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு அவங்க வந்து நிறைய மேடைகளில் வந்து பேசியிருந்தாங்க. அதுக்காகவே மத்திய அரசினுடைய பத்மபூஷன் விருதை கூட இவங்க வந்து ஏற்க மறுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். 2013க்கு அப்புறமாவே அவங்க இசைத்துறையிலேருந்து கொஞ்சம் விலகியே தான் இருந்தாங்க. ஸோ புது நிகழ்ச்சிகளில் வந்து பங்கேற்கிறது இல்லாமல், ரசிகர்களுடைய சந்திப்பு இல்லாமல், குடும்பத்தோட மட்டுமே நேரத்தை வந்து செலவிட்டு இருந்தாங்க. ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிடியானது காத்துட்டு இருந்ததுங்க. அதாவது 2026ல் அவருடைய மகன் முரளிகிருஷ்ணாவினுடைய மறைவு தான் அவங்களுடைய வாழ்க்கையில் மேலும் ஒரு ஆழமான ஒரு தனிப்பட்ட இழப்பாகவே வந்து இருந்து போச்சுன்னு சொல்லலாம். அப்போல இருந்து உடஞ்சி போனவங்க தான். அவர் இறந்து 6 மாதத்துக்குள்ளே இவங்களுடைய உயிரும் வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து கஷ்டத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கு. என்னுடைய மகனுடைய மறைவை அவங்களால தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிறது தான் முழுமையான ஒரு காரணமாகவே இருந்திருக்குங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய உடல்நலம் வந்து ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய மகன் இறந்து ஒரு வருடத்துக்குள்ளே எப்படி வந்து உயிரிழந்தாரோ அதே மாதிரி தான் ஜானகி அம்மாவும் தன்னுடைய மகன் இழந்த 6 மாத காலங்களுக்குள்ளே இவங்களும் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிருக்காங்க. ஸோ இவங்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் ஜானகி அம்மாவினுடைய குரல் வளம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அவங்க ஒவ்வொரு கதாநாயகிகளுக்கும் ஏற்ற மாதிரி அவங்களுடைய குரல் வளத்தை மாற்றி அற்புதமான பாடல்களை இந்த உலகத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மறைந்திருந்தாலுமே கூட இசையால் என்றைக்கும் அவங்க வந்து வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பாடல்களில் உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். மீண்டும் மற்றொரு சூப்பரான அப்டேட்டோடு சந்திக்கலாம்.